வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 229 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 232 வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். ஆனால் தற்காலிகமாக மார்க்கெட்டில் ஓரளவு பையிங்கும் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் நடந்தது. தொடர்ந்து நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பை சிக்னலையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 232 பிரேக் பண்ணி 236 வரைக்கும் போய் அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று மார்க்கெட் முழுவதுமே பையர்ஸால் டாமினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. இப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத தெளிவாக தெரிகிறதுக்காக நான் இந்த ஸ்கேலை கொஞ்சம் சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 265 அப்படின்ற இடத்துல இருந்து 22 வரைக்கும், கிட்டத்தட்ட 22 வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு. இது போன கான்ட்ராக்டில் நடந்தது, அதாவது போன மாதம் நடந்த முழுமையான சரிவு. பார்த்திங்கன்னா முழுசாக சரிவை சந்திச்சிருக்கு. ஆனால் இப்போ தான் நம்மளுடைய புதிய கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த புதிய கான்ட்ராக்டில் முதல் பாதி நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது என்னென்னா, இவ்வளோ பெரிய சரிவுக்கு அப்புறமா ஓரளவு மார்க்கெட் மேலே போகிறது சகஜம்தான். ஏன்னா இதை ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. லாபத்தை புக் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஏற்றம் வருது, எல்லா மார்க்கெட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இதுக்கு அப்புறமா இந்த கான்ட்ராக்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த கான்ட்ராக்டோடைய ட்ரெண்டை முடிவு பண்ண போகுது. அதனால தான் இந்த 236 அப்படின்ற இடத்த நம்ம கவனம் செலுத்த போகிறோம். இந்த 236க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இன்னும் பையிங்க்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்படி இல்லை 236 கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப அதோடைய டவுன் ட்ரெண்டை மறுபடியும் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்குது, கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். வணக்கம்.